ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஊட்டி ரோஸ் கார்டன் பார்த்துட்ருக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3500 செடி இருக்குங்க. அதில் ரோஸ் பார்த்திங்கன்னா ஒயிட் ரோஸு, ரெட் ரோஸு, பிங்க் ரோஸு அண்ட் எல்லோ ரோஸு, பர்பிள் ரோஸு, உங்களுக்கு எல்லா கலர்ஸ்லேயும் ரோஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து எல்லோ ரோஸுங்க, பிங்க் ரோஸு, பால் ரோஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நாட் ரோஸு அண்ட் பார்த்திங்கன்னா எல்லோ வித் ஆரஞ்சில் இருக்குது, அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் புல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் பார்க் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் பார்க் காமிக்கிறேங்க. சும்மா அழகுக்கு சொல்லலாம். இல்லை, பேரட்லாம் வருங்க, கிளியெல்லாம் வரும்ல. ஆமாம், அது கூடு மாதிரி அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை, அது ஒரு விதமான செடியாட்டிருக்கு. இருபத்தெட்டு பறவைகள் இருக்கா, 706 வெரைட்டிஸ். பிளான் செடி வந்து 7400 செடி, 7400 செடி இருக்குது. ஆமாம், மொத்தம் இதை விட நீ வந்து எனக்கு ஒரு ரோஸ் செடி கண்டிப்பா நீ வந்து வச்சுக்குவே, இன்னும் அது அலங்கரிச்சிருப்பாங்க. போட்டிங் போகணுங்கிறேன். நான் போட்டிங்கில் வேண்டாம், நான் போல 12 o'clock இதாகணும் செக் அவுட் போய் அப்போ சார்ஜஸ் பண்ணிடுவா. அவருக்கு கொட்டை கூட்டம் வருது வெளியே எல்லாம் செய்யலாம். ரோஸ் செம்மையாக இருக்கு. காசு ஃபோட்டோ இல்லை, அழகாக இருக்கு. அழகாக இருக்குது. ஒரு ஃபோட்டோன்னு பரவாயில்ல. அப்போ நீ சொல்லணும்ல, இதுக்குள்ளே தான் நின்று ஃபோட்டோ எடுக்க. ஏன்னா நீ ஆசைப்பட்ட ஃப்ரேம் போட்டுக்கலாம். எல்லாம் சூப்பராக இருக்குதுப்பா. வெரி வெரி ரோஸாக இருக்கு. இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்.